யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நாம் இந்த யோகாசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம், தங்கு தடையின்றி வேலை செய்யலாம், வெற்றிகரமாக அந்த காரியத்தை முடிக்கலாம், உடல் நலம் பெறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்றைக்கு ஸ்ரீ பாரதி வித்யா மெட்ரிக் பள்ளியிலிருந்து ஒரு கைகால் தூக்கிய கபோடாசனத்தை இந்த 4 மாணவர்களும் செய்யப்போகிறார்கள். நிஷா, மித்ரா, ஆயுஷ். இவர்கள் 5ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள். விதுஸ்ரீ 6ஆவது வகுப்பு படிக்கிறார். சங்கீதா யோகாசன ஆசிரியர் இவர்களை நன்றாக பயிற்றுவித்திருக்கிறார்கள். நமக்கு நிறைய மாணவர்களை ஓசூரிலிருந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். மைசூர் பார்டரில் இருக்கின்றது. அங்கே இருந்து குழந்தைகளை நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து இங்கே வந்திருக்கிறார்கள். பாருங்கள், அற்புதமான ஆசனத்தை, ஒரு கைகால் தூக்கிய கபோடாசனத்தை இப்பொழுது செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கபோடாசனம், ஒரு கைகால் தூக்கிய கபோடாசனத்தை செய்யுங்கள். அப்படியே குப்புறப்படுங்கள். குப்புறப்படுங்க. மெதுவாக செய்யுங்கள். தலை தூக்குங்க. கபோடாசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். ஒரு கை கால்களை மட்டும் வைத்துக்கொண்டு கையை தூக்கி கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் இந்த ஆசனத்துடைய பலன்களோ மிக மிக அதிகம். பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், இவைகளை அதில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதோடு மூளைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான ஆசனம். நினைவாற்றல் அதிகமாகும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், கீழே இறக்குங்கள், கீழே படுத்துக் கொள்ளுங்கள், 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். கழுத்து மடக்கப்படுகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். முக்கியமான உறுப்பு வயிறு. வயிற்றில் தான் நிறைய வியாதிகள் வருகிறது. முதுகெலும்பை வளைக்க வளைக்க நமக்கு அந்த இளமை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கும். முதுமை அடைய மாட்டோம். முதுகை வளைக்க வளைக்க எந்த வகையிலாவது முதுகை பின் வளைவதும் இல்லை, முன் வளைவதும் இல்லை. இதில் பின் வளைவு அதிகமாக இருக்கின்றது. காலை மடக்கி தலையை தொடுவது என்பது மிக மிக கடினம். முதுகு வழியாகத்தான் நான் பல்முறை சொல்லியிருக்கின்றேன். இரத்த நாளங்களெல்லாம் ஓடுகிறது. முதுகெலும்பு இறுக இறுக நமக்கு வயோதிகத்தன்மை விரைவாக வந்து விடும். மெதுவாக இறக்குங்கள்.
2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே காலை நீவிட்டு அப்படியே திரும்பி இப்படி வாருங்கள். இங்கே தலையை வைங்க, அங்கே கால் நீட்டுங்க. பின்பக்கமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்படி கையை நீட்டிக்கும், எப்படி அவர்கள் வளைகிறார்கள், எப்படி காலை தலையை தொடுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை செய்ய ஆரம்பியுங்கள். முதலில் வலது காலை மடக்க வேண்டும், ஒன்று போல் செய்ய வேண்டும். தூக்குங்கள் தலையை. வலது கால் ரைட் லெக் மடக்குங்க, லெஃப்ட் ஹேண்டை தூக்கணும். அனாசாயமாக செய்கிறார்கள், அதைத்தான் கவனிக்க வேண்டும். 5 விளையாதது 50 விளையாது என்று சொல்வார்கள். சிறு வயது முதற்கொண்டே நாம் இப்படி பழக்கத்தை கொண்டு வந்து விட்டால் அது 50 வயது என்ன 100 வயதிலும் வளைக்கலாம். ஏதாவது பின்வளைவு முன்வளைவு ஆசனங்களை அனுதினமும் ஒரு 10 நிமிடமாவது செய்தால் போதுமானது. அத்துடன் 2-3 மூச்சு பயிற்சியும் நாம் பழக்கத்தில் வைத்து கொண்டவையானால் நோய் என்பதும் வராது, வயோதிகத்தன்மையும் வராது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் தூக்குங்கள். வலது காலை இடது காலை தூக்கி முடியுங்கள். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து முன்பு போல் பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பள்ளி மாணவர்களே, இதை பார்த்தாவது நமது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்தில் தாளாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியரை, யோகாசன ஆசிரியரை நியமனம் செய்து இந்த கலையை நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீர்களானால் அவர்கள் நிறைந்த மதிப்பெண் வாங்குவார்கள், நினைவாற்றல் பெறுவார்கள். ஒரு நல்ல குடிமகனாக வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளும் இந்த யோகாசனம் செய்வர்களுக்கு வந்துவிடும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.